உங்க 4 பேருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அம்மா நல்லா இருக்கமா. மைசூர்காரங்க உங்க எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? வீடியோ இருக்கிறவங்க உங்களுக்கு வணக்கம். உங்க ஊர் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். அப்ப ஆரம்பிச்சிரோமா? எப்போ ஆரம்பம்? இப்பதான். சாந்தி என்னங்க நல்லா இருக்கியா? வணக்கம். சாந்தி என்னங்க பேசையில அவர்கிட்ட கவனமா பேசணும் தான் காட்டேன். ஏப்பா ஏன்னா அவர் ஒரு ஆசிரியர், அப்படியா, ஒரு வாத்தியார், பல மாணவர்களை உருவாக்கி இருக்காரு. பெரிய வாத்தியார், முறையா வந்து இசைக்கல்லூரியில் பயின்றவர். இப்ப பல மாணவர்களை உருவாக்கி இருக்காரு. அந்த வகையில் ஒரு ஆசிரியர். மேடையில் பேச என்ன ஆசிரியர் சொல்லவே இல்ல. மிருதங்கம், பெட்டி, என்ன வேணாலும் அவர்கிட்ட கத்துக்கலாம். சரி, சரியா? ஒரு வாத்தியார் அந்த வகையில அவர்கிட்ட பேசல, மேடையில பேசல மரியாதையா பேசணும். சார் கை எடுக்கிறேன் சார். ஏன் கை எடுக்காத? ரெண்டு காலை எடுத்து கும்புறேன் சார். இல்ல கையை மட்டும் எடுக்காத, ரெண்டு காலை எடுத்துட்டு ஊனமுட்ற சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன ஏன் சாந்திங்கற? என்னங்க சொல்லுங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஆமா, என்ன ஆஸ்பத்திரில நான் வந்து என்ன வரும்போது எங்க நீ கீழ விழுந்துட்டியா? ஏப்பா அப்புறம் ஏன் நெஞ்சு இப்படி வீங்கி இருக்கு? அது 2 வீலர்ல வந்து கீழ விழுந்துருச்சான். நான் சொல்லல வாத்தியார்னு. ஏய், அது வேற இது வேற. ஏங்க உங்க வீட்ல சண்டையா? ஏமா கண்ண ரெண்டு வீங்கி கிடக்கு. அது எப்பவுமே அப்படி. அது எப்பவுமே அப்படிதான். குத்துவாங்க. ஏமா அவனுக்கு எப்பவுமே அப்படி இருக்குமா? உனக்கு அப்படித்தானா? சொக்குபடி வச்சிருக்கேன் மாமா. சொக்குபடி எங்கடலாமா? எங்கடக்கு விலையில மாமா. நான் வீட்டு எங்கடக்கு போயா? பாராட்டணும் சாந்தி உன்னைய. ஏங்க இந்த வேகத்துல பல வேகத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டு அதோட பாட்டும் பாடிக்கிட்டு அதுவும் வெரைட்டியா வேற வேற வித்தியாசமா அது அந்த மாதிரி ஆடுறது ரொம்ப சிரமம். மகிழ்ச்சி. அது பிச்சு கூட பாடுறது ஐ பிச்சில பாருங்க. அப்படியா? இல்ல உள்ளபடி சந்தோஷமா இருக்கு. வாங்குற காசுக்கு நல்லா உழைக்கிறீங்க. சரிங்க. அதே மாதிரி காலையில சம்பளத்தை வாங்கினோமா, அங்கிட்டு 200 ஆட்டோவுக்கு தனியா கேட்டோமான்னு நாளைக்கு நேரம் என்ன இங்க உள்ள பங்காளினா நம்ம உன்னை நினைச்சுக்கிட்டே கிடக்கணும். எப்படி நேத்து நம்ம ஊருக்கு அந்த டான்ஸ் சாந்திக்கு இப்படித்தானே இருந்துச்சு. என்னது அதை மட்டும் வேகமா கேளுங்க. ஆட்டம் பாட்டு பேச்சு இருந்துச்சு. நீ பாத்துருக்க, நாங்க பார்க்கல. அதனால ஆட்டம் பாட்டு பேச்சு அவங்க மனசுல நிக்கணும். அப்படிதானே? அடுத்த வருஷம் நாடகம் போட சொல்லணும். மனசுல மட்டும் இல்ல, யார பொரியல் சாந்தியை போடுங்கன்னு. எதுலங்க? நாடகத்துலதான். அதானே பார்த்தேன். மொட்டை பேசாதீங்க. அடுத்த வருஷம் சாந்தியை போட வேண்டியதுதான். அப்பா அந்த புள்ள எதிர்பார்க்குது. அதனாலதான் எதுலங்க அப்படின்னு கேக்குது. ஐயா பரா
நாங்களாம் மாட்டேன். அதனால பட்டாம்பூச்செடி என்னம்மா பட்டாம்பூச்செடி 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 பல பலன்னு ஜொலிக்கிற பல கண்ணாடி அம்மா வந்து நில்லு மாமா முன்னாடி அழகே அழகே உன் பதிலே சொல்லுடி உன்னை கைய பிடிக்கணும் பட்டாம்பூச்செடி பட்டாம்பூச்செடி இவள் கண்ணும் ஒரு ஞாயிறு, இவள் நெத்தி ஒரு திங்கள், திங்கள் இவள் வாய் ஒரு செவ்வாய், செவ்வாய்
உன் மூக்கு உதன் புதன், உன் கண்ணு ஒரு வியாழன், அடடடடா. உன் பல்லு அடடா. ஒரு வெள்ளி. எப்படி? ஆக மொத்தத்துல நீ ஒரு சனி. ஓ, இங்க பாரு மூஞ்ச பேத்த எடுத்து தெரிஞ்சுக்க. யாரைய பார்த்து சனிங்கற? நீ என்ன சனி தர்த்தற முடிச்சவன்? ஏய் என்னையா எப்படி நீ சனின்னு சொல்லலாம் நீயே? நல்லா கேட்டுக்கிறங்க தான். பெண் புத்தி பெண் புத்தி. என்ன சரியா பேசுறாளா இல்லையா? உண்மையா தான் பேசுற. ஒவ்வொரு மனிதனையும் சனி பிடிக்கணும், அது தெரியுமா உனக்கு? அதே என்ன பார்த்து சொல்ற? ஏய் உண்மை தாத்தா, என்ன ஒவ்வொரு மனிதனையும் சனி புடிச்சு விலகணும். சரி அப்பதான் நல்லா இருக்கேன். இருக்கட்டும்யா, இவ்வளவு பேர் உட்கார்ந்திருக்காங்க, என்ன பார்த்து சொல்றியே? எப்படி சொல்லலாம் நீ? உன்னை வர்ணிச்சேன். என்ன சனின்னா? ஏன் சனின்னு என்ன புதுவிதமானதா இருக்கு உனக்கிட்ட? நீ சனின்னா இந்த பிடிக்கிற சனியை சொன்னியா? நான் அததான் சொன்னேன் நான். அடி சண்டாளி மகளே, வாரத்துல வரும்பாரு கிளம்ப, அது ஒரு சனி இல்லையா? ஏண்டி லூசு சோத்த தானே திங்கிற? என்ன உன்ன மாதிரி சுண்ணா பாத்தீங்களா? அறிவு இருக்கா? அறிவு அவிச்சு தின்ட்டோன்டியா? ஓன் சண்டாளுக்கு பேசுற? வீணப்பட பல வெறும் பையில, நாரித்த பல, முள்ளம்பர பல, முடிச்சை பல, வாங்கி குடிச்சா பல, வெக்கம் கட்ட பல, துப்பு கட்ட பல, அட நார பல, சோத்துங்க சோத்துக்குள்ள சுண்ணா பாத்தீங்கறாயா நீ? ஒரு பொட்டப்புல நிக்கிற நீ பாட்டுக்கு வாயில வந்துபடி பேசிட்டு இருக்க, வர்ணிக்கிற சனிங்கற. உன்னை வந்து இடிச்சனா? சனி புடிச்சிட்டா என்ன ஆகும் தெரியுமா? உன்னை இடிச்சனா? இல்ல. கட்டி புடிச்சனா? இல்ல. கைய புடிச்சனா? இல்ல இல்ல. ஆமா. உன்னை வர்ணிச்சது தப்புன்றீங்க. தப்புதான். இந்த கூட்டத்துல பெண்கள் உட்கார்ந்திருக்காங்கல்ல, இருக்காங்க. எவ்வளவு பெரிய அழகி ரதியா கூட உட்கார்ந்திருக்கட்டும். இருக்கட்டும். இங்க உட்கார்ந்திருக்க பாரு, நாங்க ஆம்பளை. என்ன? நாங்க பார்த்து சொல்லணும் இந்த அக்கா சூப்பரா இருக்கடா, அந்த பொம்பளை புள்ள சூப்பரா இருக்கடா. ஐயா. நாங்க சொல்லலைன்னா உன்னை நாய் கூட நக்காதடி. பாரு. முகரைய பாரு முகரைய. ஓ, ஓன் ஜப்பரா இருக்கு வெச்சிட்டு இருக்க. ஓ மூஞ்ச பேத்து எடுத்து தெரிஞ்சுக்க. இங்க பாரு, இங்க 1000 பேர் ஆம்பளை இருக்கணும், வீரனா இருக்கணும், யாரா இருந்தாலும் இருக்கணும். அத்தை எடுத்து பண்ணுவேன். நிறுத்தியா? எத்தனை ஆம்பளை இருந்தாலும் இருக்கணும்யா. நாங்களா பார்த்து சொல்லணும் நீ ஆம்பளைன்னு. யாரு? இல்லன்னு வெச்சுக்க நீ ஒரு டம்மி பீஸ். யாரு? நீதான். நாங்க ஆம்பளை. நாங்க பார்த்து சொன்னாதான் நீ ஆம்பளை இல்ல, நீ டம்மி பீஸ். யாரு ஆம்பளை? என்னது? யாரு ஆம்பளை? நீங்க ஆம்பளை பார்த்து சொல்லணும். ஓ நீங்க சொல்லணும், நாங்க நாங்க ஆம்பளை. பார்த்து உங்களை சொல்லணும் ஆம்பளைன்னு. நீங்க சொல்லலன்னா நாங்க ஆம்பளை இல்ல. டம்மி பீஸ். அடி ஓடி மூடி முண்டை. புஸ்வானம். ஓ முகரைய பாரு. ஓ என்ன பேசுற? பேச்சுனா ஒரு சம்பந்தமா பேசு. அப்புறம் நீங்க பார்த்து சொன்னத நாங்க ஆம்பளையாக்க. அப்ப நீங்க பார்த்து சொன்னத நாங்க பொம்பளையாக்கும். ஆம்பளைன்னா யாரு? பொம்பளைன்னா யாரு? நான் பொம்பளைன்னு யாருன்னு சொல்லவா? சொல்லு பாப்பா. ஆம்பளைன்னா யாரு தெரியுமா? சொல்லியா? 4 பேரை அடிக்கிறேன் ஆம்பளை நினைச்சிட்டு இருக்கியா நீ? ஆமா, ஜல்லிக்கட்டு காலை மடக்குறவன் ஆம்பளை, அந்த கல்ல தூக்குறவன் ஆம்பளை, பெரிய மீச வச்சிருக்கவன் ஆம்பளை. உன்ன மாதிரி பென்சில் மீச வச்சிருந்தா ஆம்பளையா? அடி பைத்தியக்கார சிரிக்கியா இருப்பா போல. பைத்தியக்கார பயல. 4 பேரை அடிக்கிறேன் ஆம்பளை கிடையாது. இல்ல பெரிய மஞ்சரட்டுல ஜல்லிக்கட்டு காளையை அடக்குறவன் ஆம்பளை கிடையாது. ஆமா. இல்ல ஊருக்கு மந்தையில பெரிய இலவட்ட கல்லு கிடக்கும் பாரு, அதை தூக்கி பின்னாடி தோலுக்கு பின்னாடி அடிச்சு தூக்கி போறான் பாரு, அவன் ஆம்பளை கிடையாது. அப்புறம் இந்த உலகத்துல கட்டுன பெண்டாட்டிக்கும் பெத்த பிள்ளைக்கும் கடைசி வரையும் உழைச்சு கஞ்சி ஊத்துறான் பாரு, அவன் தாண்டி உண்மையான ஆம்பளை. நீ என்னமா ஆம்பளைக்கு விளக்கம் சொல்லிருக்க? பொம்பளை யாரு தெரியுமா? நான் சொல்லுவேனே. என்னன்னு? பொம்பளைன்னா புருஷன் எப்படா கொண்டா கொடுப்பாரு, நம்ம வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கிற பொம்பளை கிடையாது. எப்படிப்பட்ட குடிகாரனா இருந்தாலும், தெருவுல திரியறனா இருந்தாலும், அவனை கல்யாணம்ல இருந்து அவனை அடக்கி நல்ல புத்தி சொல்லி புருஷனா ஆம்பளை லட்சணமா ஒரு புள்ளைய பெத்து வச்சிருக்கா பாரு, அவதான் பொம்பளைங்கிறது. புடுங்குறாங்க. பொம்பளை அவ கிடையாது. புருஷனோட வரவு செலவு தகுந்தபடி வட்டத்துக்குள்ள அந்த குடும்பத்தை கச்சிதமா கொண்டுகிட்டு போய் கட்டி காப்பாத்துறா பாரு, அவதான் பொம்பளை. பூரா ஆண்ட்ராய்டு மொபைல வச்சுக்கிட்டு மீஷோ, பிலிப்கார்ட், அமேசான் பூளுன்னு ஆர்டர் பண்ணி வெறும் கவட்டுக்குள்ள கொண்டாந்து மொத்தமா சேர்த்து வச்சுக்க. மயிரில் கூட விளங்காதடி. ஆளுகளை பாரு ஆளுகளை. உன் பேச்சு ஏன்ட்ட பேசாத. எவனாவது எச்ச வருமே அவன்கிட்ட பேசு. இந்த மாதிரிலாம் பேசல, ஏன்கிட்ட இருக்காத வேற யார்ட்ட வச்சுக்க. குறும்பி அந்து வேற அந்து. ஆம்பளை இங்க பாரியா, நீ என்ன பெரிய ஆளு மாதிரி பேசிட்டு இருக்கிய? நீ என்ன உன் லட்சணம் தெரியாது எனக்கு? எப்படா பொழுது விடியும், எப்படா ஒயின் ஷாப் திறப்பாங்க, எப்படா குடிச்சிட்டு எப்படா பொம்பளை பஸ் வரும், எப்படா பஸ் ஸ்டாண்ட் வரும், எப்படா காலேஜ் திறப்பாங்கன்னு நாக்க தொங்கப்பட்டு நிக்கிற. உன் லட்சணம் தெரியாது எனக்கு, பெரிய ஆம்பளை மாதிரி பேசுற நீ. நீ என்ன வேலைக்கு போற? நீ என்ன ஆம்பளை பூரா வேலைக்கு போகாம நீங்க பொம்பளை பூரா தான் வேலைக்கு போறீங்க? நாங்க தான் போறோம் 100 நாள் வேலைக்கு, கவர்மெண்ட் வேலை பாக்குறோம் நாங்க, தெரியுமா உனக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட் சாதா இல்ல, சும்மா ஒண்ணு இல்ல தெரியுமா? செம்மடா சென்ட்ரல் கவர்மெண்ட். நாங்க பூரா BA MA EEE இப்படி படிச்சு போட்டு பிச்சை எடுத்துக்க தர்றோம். உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை. அங்க போய் என்ன மயிர் புடுங்குற வேலையா? ஊரை சுத்தப்படுத்துறோம், நாட்டை சுத்தப்படுத்துறோம்யா. ஏய் என்ன சிரிக்கிற? அப்படி பேசாத. கம்மா வீட்டுல போய் பெண்கள் என்ன தெரியுமா பண்றீங்க? என்ன பண்ணணும் நீ பார்த்த? இப்ப வேணா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பெண்கள்லாம் நீங்க கோச்சுக்கிறாதீங்க. இப்ப வேணா கொஞ்சம் குழி ஆழமா வெட்ட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அதனால கொஞ்சம் சிரமமா இருக்கும். முதல்ல கம்மா வீட்டுக்கு போய் பூரா வயக்காட்ட போய் இந்த காவாயை சுத்தம் பண்றாங்க நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அதை நீ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். முத போய் நீங்க பெண்கள், நான் சொல்றது தப்பா இருந்தாலும் என்னைய திட்டுங்க, சரியா இருந்தா ஏத்துக்கிறங்க. முத கம்மா வீட்டுக்கு போய் அளந்து கொடுக்குறாங்கல்ல,
அதை பாத்தியை வெட்டுறதுக்கு முன்னாடியே வேற எதாவது வெட்டுவாங்க பாத்திருக்கியா? என்ன வெட்டுவாங்க? நல்ல வேப்ப மரத்தூர் சுத்தப்படுத்தி போடுவாங்க. இல்லைன்னா நல்ல கருவத்தூர் இருக்குவாரு. அந்த வெயில் படுறதுக்கு அப்படி நோகாம படுத்துக்கிறதுக்கு முதல்ல அந்த தூரத்தை முதல்ல சுத்தி அந்த தூரத்தை எங்க மரம் சின்ன சின்ன மரம் இருக்கா அடைக்கலமா நம்மளை பாதுகாத்துக்கிறக்காண்டி முதல்ல அந்த இடத்தை முதல்ல சுத்தப்படுத்துறது. அதுக்கப்புறம் தான் இவங்க அளந்து கொடுக்கறது அப்புறம் வெட்டி பறிச்சு தள்ளுறது. அதுலங்க அங்கே போய் வெட்டி விட்டு அந்த சுத்தப்படுத்தி போடுறாங்க வர அந்த தூரு, அந்த கருவத்தூர், இந்த வேப்பமரத்தூர், அதில் போய் 4 பொம்பளையை படுத்துக்கிட்டு பேணு பார்க்கறது. இப்படி இன்னும் 4 டீம் சேர்ந்துக்கிட்டு இதுல என்ன பல்லாங்குழி விளையாடுறது, இல்லை என்ன தாயம், ஒன்று என் தாயம், என் 12, என் குத்து குத்திருச்சு. இன்னும் சில பெண்கள் இருக்காங்க, அங்க போயிட்டு 2 பொம்பளை மட்டும் தனியா பிரிஞ்சு போயிடும். பிரிஞ்சு போய்கிட்டு, அடியே சுமதி, நேத்து உனக்கு இந்த கதை தெரியுமா? என்ன கதடி? ராத்திரி இவ பார்வதி வீட்டுக்கு ஒருத்தர் ராத்திரி 1 மணிக்கு புல்லட்ல டுப்பு 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 வந்து கதவை மட்டார் தட்டாண்டி. அப்பா என்னென்ன வேலையெல்லாம் பண்றாளுங்க தெரியுமா? இப்படி ஊறி புறணியா பேசி அங்கே உள்ள மரம் புறம் கருகி அதோட அந்த குடும்பம் குண்டியை தூக்கி மயிரில் கூட வழங்காது. அதுக்குள்ளே நாங்கள் அப்படியே 2ஆ பண்ணிவிட்டேன், அப்படியே 4ஆ திரிச்சு விட்டேன். நீ நான் வெக்கமே இல்லாம ஏன் பேசுற? இதே வேலையா திருவிய வேலை வெட்டி இல்லாம எந்த பொம்பளை என்ன பண்ணுன்னு போய் பாத்துட்டு இருக்கதா உன் வேலையா? வெட்டி தரமா திரியறதா உன் வேலையா? நீங்க பண்றதே வெட்ட வெளிச்சமா ரோட்ல போகும்போது பைபாஸ் ரோட்ல போகும்போது கண்கொள்ள காட்சியா இருக்கு. இதுக்கு நீ பாட பண்ணிட்டு திரியற வேலை வெட்டிக்கு போகாம உன் லட்சம் தெரியாது எனக்கு. இங்க பாரு, இந்த உலகத்துல நீ ஆம்பளை எதிர்த்து பேசினால நீ பெண்ணு பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கியா? அப்படிலாம் கிடையாது. உயர பிறந்தாலும் ஊக்குருவி பிராண்ட் ஆகதடி சண்டாளி மகளே. இந்த உலகத்துல பெட்ட கோழி கூவி எங்கயாவது பொழுது விடிஞ்சிருக்கா? அடி சண்டாளி மகளே, ஆம்பளை நாங்க சேவ கூவனா தாண்டி இந்த உலகத்துல பொழுது விடிங்க. நீ என்னடி பேசுற? ஏங்க இந்த உலகத்துல சேவல் முட்டைப்பட்டு குஞ்சு பறிச்சிருக்கா? நாங்க பொட்டதா முட்டைப்பட்டு குஞ்சு பறிச்சிருக்கா தெரியுமா உங்களுக்கு? ஏ சேவ ஏர்னா தாண்டி நீ முட்டை ஓட முடியும், இல்லனா பிகி தாண்டி கோழி பீ தாண்டி பேல முடியும். பொட்ட கோழி இருந்தா சேவல் தம்பி, வாயில வந்து எனக்கு கோழி கூட குப்பையில அரைஞ்சு கூட முட்டை போடும். ஆமா, ஆனா அது முட்டை போட்டாலும் அது கூ முட்டையா போகும், குஞ்சு உரிக்காது. அது தெரியுமா உனக்கு? ஏன் நீ மட்டும் இந்த இதெல்லாம் முட்டை போடுவ? நீ நான் தெரியாம கேக்குறேன். நீங்க அப்படியே பெண்கள் பூரா பிள்ளை பக்கறதுனால நாங்க உயர்வு ஆமாயா, நீ சொன்னா சொல்லி நாங்க தான் உயர்வே. நான் தெரியாம கேக்குறேன். தெரிஞ்ச கேளு. ஆம்பளை பூரா நாங்க பிள்ளை பக்க மாட்டோம்னு எங்க ஹைகோர்ட்ல கேஸ் கொடுத்தோமா? இல்ல எந்த ஊர்லயாவது ஆவுடையார்கள் 2 கொடியை பிடிச்சிட்டு போராட்டம் பண்ணோமா? இல்ல பிள்ளை பக்கிறது இறைவனோட படைப்பு. ஆணையம் பண்ணி உலகத்துல படைச்சிருக்கேன். பிள்ளைய நீங்க பக்குறீங்க, அந்த பிள்ளை பெக்கிறதுக்கு அந்த உருவாக்குறதுக்கு நாங்க காரணமா இருக்கோம். ஏன்னா நாங்க பிள்ளை பக்க மாட்டோம்னு எங்க என்ன அடிச்சுக்கிட்டு மாண்டுக்கிட்டு செத்தமா? அடி சண்டாளி, நீ நல்ல அறிவு சோத்த தின்னது மாதிரி நல்ல கறியும் சோறையும் முட்டையும் நல்ல அவ்வுன்னு பிய்ய திங்கிற தின்னலடி. என்னது பிய்ய திங்கிறவன் நான் தின்னனா? நீ தானே பிய்ய திங்கிறவன். நான் ஓயா, நீ தானே பிய்ய திங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் கோழி கறி போடுங்க, நாங்க நண்டு குஞ்சு போடுங்க. நண்டு குஞ்சா? நண்டு போடுங்க. நண்டுக்கு ஏது குஞ்சு? கொஞ்சம் வறுத்த மீன் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு வாங்கி பிய்ய திங்கிற மாதிரி திண்ணிய அறிவு இருக்கு உனக்கு? நல்லா டேஸ்டா இருக்கு, அந்த தண்ணியா இருக்கு, அதுல கொஞ்சம் ஊத்துங்க அப்படின்னு வாங்கி குடிச்சிய ரசத்தை. என்னமோ ஓம்ட்ட குடிச்சது மாதிரியே சொல்ற? அப்ப நான் தானே ஊத்துனேன் வாங்கி. எப்ப? அப்ப நீ சாப்பிடாம நீ எல்லாருக்கும் பழு மறன. ஆமா, கொலப்பட்டினியா கிடப்பிய எங்க பாவடியா ஊரு பாப்பான். பச்சை தண்ணி பல்ல தங்கறது. பெண்கள் பூரா பிள்ளை பக்கற நீ பெரிய பெருமையா பேசிக்கிறல்ல? ஆமா. தமிழ்நாட்டுல யார் பிள்ளை பக்கறா சொல்லு பாப்பான். நாங்க தான். நீங்க பிள்ளை பக்கறீங்க. பிள்ளை பக்கறனா என்ன? என்னையா ஒரு புது கேள்வியா இருக்கு? பிள்ளை பக்கறது என்ன? என்னைய லூசு மாதிரியே என்ன நினைச்சிட்டு இருக்காடா? நான் லூசா இல்ல நீ லூசா? இப்ப தெரியும் லூசு யாருன்னு. யாருங்க சொல்லு. பிள்ளை பக்கறனா என்ன? முக்கி பிள்ளை பக்கறதே பக்கறது. உண்மைதானதா? ஆமா. முக்கி பிள்ளை பக்கறதே பிள்ளை பக்கறது. சரி. இப்ப 90-85% தமிழ்நாட்டுல பெண்கள் பூரா பிள்ளை பக்கறது இல்ல. வயிற்ற வலிச்ச உடனே டெலிவரி சமயத்தில் ஆஸ்பத்திரி கொண்டு வரேன், மல்லாக்க படுக்கப்பட்டு டாக்டர் கத்தி வச்சு 2ஆ பிளந்து உள்ள இருக்கிற குழந்தைய உருகி புருஷன் தலையில 1 லட்சம் 2 லட்சத்தை தண்டத்தை கட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் பிள்ளை வைக்கிறான், மயிரை பிடிக்கணும், பிள்ளை அப்படின்னு அடிச்சுக்கிட்டு மாடுறேன். எங்க வயிற்று அறுத்து தான் நாங்க பிள்ளை பிறக்கிறோம் தெரியுமா? உன் வயிற்று அறுத்து பத்தியா? ஆமா, வயிற்று அறுத்து ரொம்ப சாதாரண பேசிட்டு இருக்க. நீ உன்னை உயிரோட போட்டுக்கிட்டு அறுத்து கிழிச்ச உயிரோட போட்டுதே அறுத்தாங்க. அடி ஓடி பிக்கா. என்னையா உயிரோட போட்டுதே அறுத்து பிள்ளை எடுத்தாங்க? 4 தடவை அறுத்து கிழிச்சவன் என்னட்ட கேக்குற நீ? யார் ஒண்ணே அறுத்தாங்க? இந்த பாரு, உனக்கு இடுப்புல மரமரப்பு ஊசிங்களை குனிய வச்சுக்கிட்டு லேசா போடுவாங்க. போட்ட உடனே இதை புடிச்சுக்கிட்டு சீவ புடிச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டே இருக்கான். பாத்துட்டே இருந்தியா? ஏய் உண்மை அதே, நான் எனக்கு 3 தடவை போட்டிருக்காங்க. என்னமோ பெரிய அதிசயமா பேசிக்கிட்டு இருக்கேன். புடிச்சு இழுத்துருங்க.
எங்கன நீ இந்த இதோட ரெண்டா பிடிச்சி வெட்டினாலும் மயிரில் கூட தெரியாது, ஒரு உணர்வே இருக்காது. அதுக்கப்புறம் அந்த மரபு ஊசியோட மருந்து தன்மை குறைஞ்ச உடனே அதுக்கப்புறம் தான் தெரியும். நாங்க ஒரு பிள்ளை 2 பிள்ளை இல்ல 4 பிள்ளை 5 பிள்ளை கூட பெத்திருக்கோம் தெரியுமா? ஆபரேஷன் பண்ணி 2 பிள்ளைக்கு மேல மயிரில் கூட வைக்க முடியாது. யோ பிள்ளை பெக்கறாங்கயா, 3 பிள்ளை பெக்கறாங்க. இந்த வரு நான் வேணா காமிக்கவா? நீ விட்டா நான் எனக்கு நீ பிறந்தடா அப்படி சொன்னாலும் சொல்லுவேன். எங்க அப்பனுக்கு என்னமோ நீ பொண்டாட்டி மாதிரி இருக்கட்டும், சொல்ல மாட்டேன். என் அப்பனுக்கு ஓதம் தெரியும். எங்க அம்மா வச்சிருந்தியா நீ? எனக்கு மகளா நீ? உங்க அம்மா நல்லா இருக்குமா? என்ன அம்மாவா? உங்க அம்மா நல்லா இருக்குமா? உங்க அப்பா நல்லா இருக்காரு. ஏய் நல்லா இருந்தா அப்ப வச்சுக்குவியா? எங்க அப்பா நல்லா இருக்காரு, கிழங்கு மாதிரி இருக்காரு, வச்சுக்கிறியா? எங்க அம்மா நல்லா இருக்கு, வர சொல்லவா? உங்க அம்மாவையா? ஓய் என்ன இவ்வளவு சீப்பா இருக்க? என்ன கேவலமான ஆளா இருப்பா அவள. எதுக்கு? நீ ரொம்ப எடுத்துக்கிட்டு வர சொல்லவா? என்ன கையில ஏதாச்சும் கூட்டிட்டு உன்னை உட்கார வைக்கிறதுக்கு? செம்மடா கொன்றுவேன். உன் உதட பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? அப்படியே சப்பனம் போல இருக்கு. ஓய் உன் மூக்க பக்கையில எனக்கு என்னமா இருக்கு? அருவா எடுத்து வெட்டணும் போல இருக்கு. நக்கன் போல இருக்குமே. சரி உனக்கு எனக்கு சொத்து தராளா? இல்லையே. இல்ல குடுக்கல வாங்கடா. இல்ல வாங்க வர சண்டையா? இல்லை. இல்ல நீ பொண்டாட்டியா? ஓய் நான் உடம்பு எப்படி இருக்கு? உன்னை வச்சிருக்கனா? சரியா? ஏய் ரொம்ப பேசுற நீ. இந்த மாதிரி போனா திரும்ப பொழுது உனக்கு கிடைக்காது. அதுக்காக கண்டாளி மகள் இந்த சீச்சனுக்குள்ள ஏதாவது ஒரு முடிவு வந்துரு. என்ன அதுக்காக என்னயா? இல்லன்னு வெச்சுக்க. என்ன பொண்டாட்டிங்கற வச்சிருக்காங்க என்ன? ஏய் உன் குண்டில கூட முதிக்க மாட்டேன்டி. போயா தெரியா? உன்ன மாதிரி எத்தனை பேர் பார்த்தத சொல்ல போயா? இந்த மாதிரி சண்டாளி மகளே வாய் போறும்போது பயன்படுத்திக்க. ஏய் இங்க பாரு. வாயில வந்துற போடா. ஏய் ரொம்ப இந்த பாரு ரொம்ப ஒழுக்கமானமே, பீடி சிரட்டு மயிர் மட்டை எதுவும் அடிக்க மாட்டேன். இந்த பாரு நான் சொல்ற கேளு, இந்த தோல் உனக்கு டெம்பரா இருக்கிற வரையும் தான் 10 பேர் ரவுண்ட் கடி சுத்துவேன். சத்தியமா சுருங்கிருச்சு. உன்னை காரக்குடி பைச்சான்ல கடலை பருப்பு விற்க கூட கூப்பிடப்பட மாட்டாண்டி. பயன்படுத்திக்கடி. உன் கால்ல கூட விழுகிறண்டி. சத்தியமா என்னை விரும்புடி. அம்மா மண்ணு தின்னாலும் பரவாயில்ல, நீ திங்காம வந்தா சரிதான். போயா. மண்ணு தின்னாலும் பரவாயில்ல, உன்ன மாதிரி ஆளு திங்காம வந்தா போதும். தமிழ்நாட்டுக்கு பெருமை கூடிய பெண்ணுடா. கண்ணகி சிலையை ஏன்டா இடிச்சாங்கன்னு இப்பதான்டா எனக்கு யோசனை வருது. சரி என்ன தொழில் பண்ற? வியாபாரம். என்ன வியாபாரம்? இளநீ. இதுவா? அங்க இருக்கு. ஏன்னா இதுவானா சந்தேகப்படுறியா? அங்கே வச்சுட்டு இங்க என்ன மயிரை புடுங்க? என்ன பாக்குற? சரி கூடையில வச்சிருக்கு தூக்கிட்டு வர. ஏய் சரி இருக்கட்டும் தம்பி, கூடையில இருக்கிறது பதமானது. இது இப்பதான் வந்து சந்தி மரத்துல இருக்கிறது. இளநீன்றியே உன் இளநீல அரைப்படி தண்ணி தருமா? யா உனக்கு எவ்வளவு வேணும்? இல்ல தித்திப்பா இருக்குமா? தித்திப்பா இருக்குமே. எங்க ஒரு மடக்கு கூட பின்னாடி வா தரேன். டேய் இந்தா தம்பி, பின்னாடி தரேன். நீ அப்படி ஆளா? நீ வளர்ற பிள்ளை. சரி இப்படி உட்காந்து வாயை வச்சு ஓ சரி ஆமா அண்ணன் அழகேசன் சொல்றது சரியா தான் இருக்கு. ஏன்னா நீ குடுக்க போகும்போது ஒரு சொட்டு சிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கவே, பூமி குடிச்சிச்சுன்னா வேஸ்டா போயிரும்ல. சரி காசு கொடுத்து உன் தண்ணி கூட வேணாம். 1 லிட்டர் பால் டாயில் இருக்கு வேணுமா? அது வந்து நம்ம இவரு மோகன்தாசன் பூச்சி மத்துங்க என்ன உன் இளநீ தண்ணி வேணா? சரி அந்த இளநீக்குள்ள இருக்குல்ல நல்ல வழுக்க கீத்து அதை லேசா குடுவே தம்பி. ஏன் அதுல ஆசைப்படுறீங்க தம்பி? அது கொலக்கொலன்னு இருக்கும்டா தம்பி. இந்தாரு அது சும்மா அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்குறிய, கரண்டி வச்சிருக்கீல அது வறட்சி இருக்கா? சரி அப்புறமாடி கரண்டி எடுத்துட்டு வரேன். வியாபாரத்தை சொல்லுவாங்க. அந்த பிள்ளை யோசிச்சுட்டு இருக்கு. நம்மளுக்கு நான் 7 வயசுல இளநீ வித்தவ, நான் 7 வயசுல இளநீ வித்தவ, 17 வயசுல நினைச்சு நின்னவ, நான் 7 வயசுல இளநீ வித்தவ, 17 வயசுல நினைச்சு நின்னவ, ஏழப்பணக்காரனுக்கும் ஒரு வேலை வெட்டிக்காரனுக்கும், ஏழப்பணக்காரனுக்கும் ஒரு வேலை வெட்டிக்காரனுக்கும் இளநீ 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 உங்க சம்பளனி உங்க சம்பளனி உங்க ரவுண்டனி உங்க ரவுண்டனி ஏறாத மரமேலே இளநீ தொங்கிருச்சு இளநீ தொங்கிருச்சு. நான் இதுல ஏறி உழுக்கட்டுமா? ஏறாத மலை மேல சூப்பர். இழந்த பழுத்திருக்கு இழந்த பழுத்திருக்க. வாவ். நாங்க 4 பேர் ஏறி சாந்தி அத்தோட நாரி, நாங்க 4 பேர் ஏறி குழுக்கட்டுமா?
மோகன் தான் சொன்னேன், நீ விடிய விடிய குலுக்கினாரு உனக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட வராது பூதேவி. அட தீர முண்டை, அந்த பிள்ளை இருக்கும்போது நீ என்ன குளுக்குற? மன்னார்குடியில இருந்து நாடத்துக்கு வந்தியா, இங்க குளுக்கல் சீட்டு போட வந்தியா? என்ன எடுத்தீங்க? 4 பேரா 5 பேரா? எம்மா கண்ணே ஆலமரா ஆலமரா போகாதே ஏ ஆலமரம் ஆலமரம் இந்த ஆலமரம் விழுதுமதி நகரம் தன்னை நானே 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 விழுதுமதி நானே 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 சாமியே விழுதவிட்டு விழுதவிட்டு கீழறங்கி கீழறங்கி மதிவிக முடிக்க போற தன்னை நானே நானே நானே. ரொம்ப அதிசயம் மெசர் பண்ணாத. ஓஹோ நீ நீ எனக்கு யாருன்னு முதல்ல தெரியுமா? என் பொண்டாட்டியோட நீ உயிர் தோழி. அப்ப நீ எனக்கு என்ன வேணும்? சின்ன பொண்டாட்டி வேணும். விட்டு கீழறங்கி கீழறங்கி பழசாமி கோயிலுக்கு பலசாமி கோவிலுக்கு எங்க பழசாமி கோயிலுக்கு கூட்டமாக வந்திடுவான். எங்க பலசாமி கோவிலுக்கு கூட்டமாக வந்திடுவோம். அப்புறம் ஆடலாம். ஒண்ணு கண்ணடிக்கிற, இல்லைன்னா இந்த நாக்கு வெளியில வந்து போகுது. என்ன என்னன்னு தெரியல. ஏமா ஏன் இப்படி நாக்கு வெளியில? நீ தான் ஜெராப்படுவ. சொராசனை கேட்டார்ல, கண்ணடிக்கிறது என்னங்க காரணம் கேட்டீங்கன்னா, ஒரு காரணம் இருக்கு. அதிகமா உருளைக்கிழங்கு தின்னோன்னா கண்ணு மினிச்சு மினிச்சுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. அது வாயு. வாய்வு இல்ல, நீ காலை தூக்கினாலுமே அவன் நாக்கு வெளியில வருது. நாக்கு ஏன் வருது? இன்னைக்கு நாடகத்தில் வந்து நாக்கு இல்லை. பிறந்து என்னைக்கு பூமியில விழுந்துனா அப்பலேருந்து நாக்கு வரும். நாக்கை துளாக்கிட்டே கிடப்பேன். எங்கள் அம்மா என்ன பண்ணுச்சு, எடுபட்ட என்னன்னு தெரியல, நாக்கை துளாக்கிட்டே கிடக்குறானே, என்னமோ நடக்க போகுது அப்படின்ட்டு சாதகக்காரன்ட்ட போய் என் சாதக நோட்டை எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. சாதகக்கார் இப்படி நோட்டை பிரிக்க, ஓஹோ சாக மாட்டாரு, நம்ம நீ விரிச்சது மாதிரியே சொல்லுவேன். ஆமா, நீ விரிச்சாலுமே நாங்க சாகல. சாதகக்காரர் நோட்டை பிரிச்சாரு. பார்த்துவிட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்காரு, உன் மயனுக்கு பெரிய கருணாக தோசை இருக்கு, எந்த பிள்ளையும் கண்டாலும் லேசா நாக்கள் நக்கி எடுத்து விடுவேன். கருணாக தோசை சும்மா இல்ல, கத்திக்க விரும்பி சண்டாளி மகளே. பார்வதி ரவடி மச்சங்குரி நாரதடி தேவியே வந்தனம் பூசவா சந்தனம் பச்ச பார்வதி ரவடி மச்சங்குரி நாரதடி தேவியே வந்தனம் பூசவா சந்தனம். பார்வதி ரவடி மச்சங்குரி நாரதடி தேவியே வந்தனம் பூசவா
மூடு மாதம் ராஜு இழுப்பாயிராத என்ன பேண்டெல்லாம் வைக்கிற வேற ஒண்ணுல அரிப்புமா அதுல எனக்கு வீக்குடா எதுல அப்போது பார்த்த புள்ள அடையாளம் தெரியவில்லை அப்போது பார்த்தவுள்ள எனக்கு அடையாளம் தெரியவில்லை ஐயர மீன் பிடிக்க போன ஆத்துல ஐர மீனை பிடிக்க போன ஆத்துல மீன மாட்டுக்கிட்டு சேர்த்துல குழுக்கு குழுக்கு கல்யாணத்தை சொல்லி விட்டு நேருல நான கல்யாணத்தை சொல்ல விட்ட நேருல உனக்கை பிடிச்சு கொண்டாடுவேன் ஊருல நேருல ஐர மீனை பிடிக்க போன ஆத்துல ஒரு மீன மாட்டுக்கிட்டு சேர்த்துல பங்குனியில காளி இருக்கா எனக்கும் புல்லா இருக்கு சித்திரையில எனக்கும் புல்லா இருக்கு வையாசி எனக்கும் புல்லா வளைஞ்சு ஊத்திடாத சரி ஆப்பம் உன் ஆப்பம் தொலை ஆப்பமா தொலைகில ஆப்பமா ஓட்டை இருக்குமா ஓட்டை இருக்காதான் ஓட்டை இல்லாம என்ன வெத்தடி அடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க சரி உன் ஆப்பம் ஓட்டை இருக்குமா ஓட்டை இருக்காதா ஓட்டைன்னா அதிரச்சப்படி லூச்சி சுருக்கி ஆப்பம் இந்த ஆப்பம்னா இப்படி இருக்கணும் இங்க இருந்து மேல இருந்து தடவனம்னா முழுக்குன்னு பெறக்கூடாது புஷ்னு மேடு படணும் தண்டு வடணும் பணியாரன் சுட்டு தரவா என் பொண்டாட்டி பணியாரன் சுட்டு தரவா பணியாரம் சுட்டு தரவா என் பொண்டாட்டி பணியாரம் சுட்டு தரவா தந்தை தன்ராஜ் ஐ லவ் யூ ஐ டு லவ் கிட்டவா சந்தி தன்ராஜ் யாரு கூப்பிட்டாலும் இப்படித்தான் போவியா கூப்பிட்டோம்னா வந்துச்சேடா தம்பி அது வந்தது தப்பா யாரு அந்த பிள்ளை நல்ல உள்ள உன் மேல மனசுல வச்சு வந்தா நீ என்னடா இப்படி பண்ற தம்பி மதிச்சு வந்தா அப்படிலாம் சாந்தி தட்ராஜி அண்ணே வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க சரி சரி எனக்கு கல்யாணம் ஆகலை எங்க அக்காவை கேட்குறாரு அது இதுல தூத்துக்குடியில கட்டி கொடுத்துருக்கு ஆமா மச்சான் உப்பளத்துல வேலை பார்க்குறாரு அவர் உப்பு பாக்கெட்டிங் பேக்கிங் பண்ணேன் எங்க அக்கா உப்பா தள்ள சாந்தி ஏன் தன்ராஜ் அண்ணே பையல நல்லா படிக்கிறாங்களா என்ன சொல்றாரு எனக்கு கல்யாணம் ஆகலை எங்க அக்கா பிள்ளை நல்லா படிக்கிறாங்களான்னு கேட்குறாரு எங்க அக்கா சின்ன கலை இதுல கட்டி கொடுத்துருக்கு ஏர்வாடியில கட்டி கொடுத்துருக்கு மச்சான் கீழ்பாக்கத்துல நடக்கிறாரு மச்சான் துபாயில ஏற முடியாம உட்காந்துருக்காரு ஏப்பா பிளேட்ல ஏற முடியாம விசா கொடுக்குறாங்களா அப்படி பிளேட்ல ஏறக்கூடாது பிளேட் தான் உள்ள ஏறும் ஆமா சாந்தி எப்பேற்பட்ட காதல் தெரியுமா சொல்லுங்கள் பார்ப்போம் சாந்தி என்னைய கட்டி இப்படி பிடிச்சிருக்கியே காலையில என் முன்னாடி கிட்ட போன் பண்ணி சொல்ல மாட்டேன்ல சொல்லுனே டா வீடியோ எடுத்துட்டாங்க சொல்ல வேண்டியதே இல்ல எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு சொல்றியா அவள்கிட்ட எப்படி இருக்க தெரியுமா ஏ சாந்தி சொல்லுங்கள் உன் காலில் கூட விழுந்து கும்பிடுறேன் ஒரே ஒரு முத்தம் கொடுறா என்ன வளர்த்த அம்மா இந்த ஆத்மா சாந்தி அடையட்டும்டா என்ன தெரியும் கொண்டு போறான் உன் ஃப்ரெண்டு சப்பி சவண்டு வச்சுறாரு ஐயோ இவன் ஆறுவர் வேஷம் போட வந்திருக்கானா வேற வேஷம் போட வந்திருக்கான் அக்கா லைன்ல இருந்து போனை போட்டு கொடுக்குறாடி சண்டாடி மகன் இருக்கேன் எப்பேற்பட்ட காதல் தெரியுமா என் காதலை சொல்லுகிறேன் ஹலோ செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே
மலை ஜாதி ஒண்ணுக்கு மடவாளை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வா மஞ்சள் தாலியும் குங்குமமும் செம்மீனை செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே செவ்வந்தி பொண்ணுக்கு சிங்கார கண்ணுக்கு கல்யாண மாலை வந்து பாரே மண்டல் தாலியும் குங்குமமும் தாரே சரி நான் பார்த்த தாமரை பூவும் திருமுகம் காட்டாது போனது பாவம் ஊர் தடுத்தும் யார் தடுத்தும் ஓயாது நானும் கொண்ட காதல் உன்னை ஓயாது நானும் கொண்ட காதல் செம்மீனே செம்மீனே உன்கிட்ட சொல்லே சொன்னேனே செவ்வந்தி பெண்ணுக்கு சிங்கார கண்ணுக்கு கல்யாண மாலை வந்து மஞ்சள் தாலியும் குங்குமமும் நன்றி. ஏங்க கூறு முன் காதலே எனக்கு வந்துருச்சுங்க. மூத்தரமா சொல்லவா? வரணும், இல்லைன்னா நல்ல வைத்தியரை பார்க்கணும். ஏ ரசாவே ஓ ரசாத்தி மெத்தையிட்ட தத்த எல்லவோ ஏ ரசாவே ஓ ரசாத்தி மெத்தையிட்ட தத்த எல்லவோ சொன்னதொரு சேதி என்ன என்ன முத்து நகை ரத்தினங்கள் புன்னகையில் ஜொலிக்க ராஜாவே எத்தையிட்ட சத்தம் பாடுங்குயிலே பஞ்சவர் கிளியே கோடி சேதாயல்ல பாடுரகத்த அச்சடிச்ச பதத்தை கூட சேதாயல்ல ஏ ராதா நீ பாபா ஏ ராதா நீ பாபா மாலை நேரம் மேனி எங்கும் வந்த மயக்கம் அதிகாலை வரை என்ன மயக்கம் ராஜாவே எத்தையிட்ட சத்தம் என்னவோ நீயும் இருக்க இன்னொருத்தி எதுக்கு
அகத்தியருக்கு என்னை சேர்ந்தால் என்ன நானும் இருக்க பஞ்சவர் என் கிரகம் வச்சுறேன் ஏப்பா கார்த்திகை மாதத்துல நாய் இழுத்துக்கு தெரியும் போது ஒரு சைடு நாய் அடிச்சுக்கிட்டு இருக்கும் பாரு. இல்ல அந்த புள்ள மட்டும் கட்டி பிடிச்சோன்னு நல்லா கட்டிக்கிட்டு ஏறுற என்ன பண்றது அவன் அந்த பிள்ளைய நினைச்சு ஏறிட்டான். இவ்வளவு நேரம் வரைக்கும் தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. என் காதலை சொல்லுகிறேன் சென்று விட்டான் சண்டாளி மகன். என்ன எப்படிலாம் காதலிச்சேன் தெரியுமா? ஹலோ 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 மறைந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவை போற்றும்படி இந்த பாடலை அன்பு ரசிகர்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் போனது பொன்மையிலே சட்டம் ஒரு பக்கம் குத்தம் ஒரு பக்கம் ஆனது உண்மையிலே பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் போனது பொங்குயிலே சட்டம் ஒரு பக்கம் குத்தம் ஒரு பக்கமானது உண்மையிலே அந்த கதை நீயும் கேட்ட உன் மனசு தாங்காது நானும் அதை சொல்லாவிட்டா என் மனசு தூங்காது பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் போனது உண்மையிலே சட்டம் ஒரு பக்கம் குத்தம் ஒரு பக்கமானது உண்மையிலே கூட்டம் ஒன்று விருந்து கெட்டதம்மா புளியம்பட்டி கிராமத்திலே பொழுது போன நேரத்திலே வெள்ள வெட்டி கூட்டம் ஒன்று விருந்து கெட்டதம்மா விருந்து வச்சவரே அது விருந்து வச்சதம்மா அதை பார்த்த பக மனசே பத்தி எரிஞ்சதம்மா அவளுக்கு செஞ்சது நியாயம் இல்லை அவன் செஞ்ச தப்புக்கு பாவம் இல்லை சட்டங்கள் செய்யாத வர்மத்தை செஞ்சாலே தட்டி கொடுத்தா தப்பு இல்லை சட்டங்கள் செய்யாத தர்மத்தை செஞ்சாலே தட்டி கொடுத்தா தப்பு இல்லை பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் போனது உண்மையிலே சட்டம் ஒரு பக்கம் குத்தம் ஒரு பக்கமானது உண்மையிலே வாசலுக்கு கூட்டி வந்தேன் வட்டியில சோறு வச்சே பாடி வரக்கூடாதுன்னு அடம்படத்தி வச்சே வாசலுக்கு கூட்டி வந்தேன் வட்டியில சோறு வச்சே பாடி வரக்கூடாதுன்னு படம் படத்தி வச்சே மேம்புக்கு தண்ணி விட்டா அது வெயிலுக்கு நல்லதம்மா பாம்புக்கு பாரு வச்சா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கமா அவளுக்கு செஞ்சது நியாயம் இல்லை அவ செஞ்ச தப்புக்கு பாவம் இல்லை சட்டங்கள் செய்யாத தர்மத்தை செஞ்சாலே தட்டி கொடுத்தா தப்பு இல்லை சட்டங்கள் செய்யாத தர்மத்தை செஞ்சாலே தட்டி கொடுத்தா தப்பு இல்லை பாவம் ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் போனது உண்மையிலே சட்டம் ஒரு பக்கம் குத்தம் ஒரு பக்கமானது உண்மையிலே